வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் கூண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு குரங்கை பார்க்குறோம். வெளியே நிற்கிற இவர் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு அந்த இடத்துல நின்னதும் இந்த குரங்குக்கு எவ்வளோ கோபம் வருது பாருங்க. அங்கேருந்தே தாவி குதிச்சு மிதிக்கிறதுக்காக ஓடி வருது. யார் இந்த இடத்துல வந்து நின்னாலும் இப்படித்தான் பண்ணுமா. இதே மாதிரி இங்கே இந்த கோபக்கார பறவையை தான் பார்க்குறோம். 2 குட்டி பசங்க போட்டோ எடுக்க நினைச்சது ஒரு தப்பா. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பாக்குற ஆடு இந்த இடத்துல தான் எப்பவும் சுத்தி தெரியுமா. இந்த இடத்துக்கு புதுசா கொஞ்சம் ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. அவ்வளவுதான், இது கோபம் வந்து ரோட்ல யாரையும் நிக்க விடாம துரத்த ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் இந்த ஆட்டுக்கு இவ்வளவு ஆகாது, அது கூட பரவாயில்ல. இங்க இந்த வீடியோல பாக்குற ஆடுக்கு இவரு ட்ரைனிங் கொடுக்கறாராம். பயிற்சி ரொம்ப பலமா தான் நடக்குது. இந்த ஆடு எவ்வளவு வேகமா வந்து முட்டுது, ஆனாலும் அவரு உடனே எந்திரிச்சு உட்கார்றாரு. பார்க்கும்போதே ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருக்குது இல்லை. ஆடுகளுக்கு இடையே மோத விடுற இந்த சண்டைகள் இன்னும் சில பகுதிகளில் நடந்துட்டு தான் இருக்குது. அவரோட ஆக்ரோஷமும் இன்னும் குறைஞ்ச மாதிரி இல்லை. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் வந்து டூரிஸ்ட் மேலே கடகடன்னு ஏறி தலை மேலே உட்கார்ந்த ஒரு குரங்கு தான் பார்க்குறோம். என்ன ஒரு சேட்டை பிடிச்ச குரங்கா இருக்குது பாருங்க. யாரு என்னன்னு தெரியாட்டியும் பரவாயில்ல. இந்த லேடியை பார்த்ததும் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல. தோலை விட்டு கீழே இறங்கவே மாட்டேங்குது. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல சிங்கப்புலியே தோத்து போகும் போல அந்த அளவுக்கு ரொம்ப கோபக்கார ஒரு பூனையை தான் பாக்குறோம். நல்ல வேளை இது கதவுக்கு அந்த பக்கம் இருக்குது. இங்க இருக்கிறவரை பார்த்து எந்த அளவுக்கு கோபப்படுது பாருங்க. ஆளு பக்கத்துல இருந்தா இதுக்குள்ள கடிச்சு கொதறி இருக்கும். பூனைகளுக்கும் சில நேரம் ரொம்ப கோபம் வரதான் செய்யுது. இங்க இந்த வீடியோல காரை பார்த்ததும் மோதி தள்ளி அதை உடைக்காம விட மாட்டேன்னு பின்னாடியே போற ஒரு ஆடை தான் பாக்குறோம். ஆடுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக காரை மெதுவா எடுத்துட்டு போறாங்க. ஆனா இது பின்னாடியே ஃபாலோ பண்ணி தான் போகுது. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல முதலைய கையில பிடிச்சி ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. கொஞ்சம் விட்டா கையை துண்டாக்கி இருக்கும். அதுக்குள்ள உஷாராயி அதை தூக்கி எடுத்துட்டாங்க. பழகாத ஒரு ஆள் கிட்ட இருக்கவே மாட்டேன் அப்படின்னு முதல்ல அடம் பிடிச்சி வந்திருக்கு. நல்ல வேளை ஒரு போட்டோக்கு ஆசைப்பட்டு கையை பறி கொடுக்காம இருந்த வரைக்கும் சரிதான். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல லைவ்ல பேசிட்டு இருந்தவருக்கு பின்னாடியே அவர் வீட்டு பூனை வந்து என்ன அடி அடிச்சிருக்கு பாருங்க. எல்லாரும் பாக்குற மாதிரி பூனை கிட்ட அடியும் வாங்க வேண்டியதாயிடுச்சு. இந்த பூனை சமயம் பார்த்து பழி வாங்கியிருக்கு. ரொம்ப சேட்டைக்கார பூனை தான் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப கோபக்கார ஒரு ஆடை தான் பார்க்குறோம். இந்த குட்டி பையனுக்கு பின்னாடியே போய் மோதுறதுக்காக போகுது. இதை பார்த்ததும் அந்த வீட்டில் வளர்கிற டாக் வேகமாக ஓடி வருது. ஆடுனாலே கொஞ்சம் சாந்தமானது அப்படித்தான் நினைப்போம். ஆனால் இது கொஞ்சம் முரட்டுத்தனமாக தான் இருக்குது. இதே மாதிரி இங்கேயும் ரொம்ப கோபக்கார வாத்து தான் பார்க்குறோம். வாத்துக்கு இவ்வளோ கோபம் வருமா? பக்கத்தில் வந்தாலே அவ்வளவுதானே எவ்வளோ வேகமாக போய் துரத்தி கொத்துது பாருங்க. இங்கே இந்த வாத்து வேணும்னே தண்ணிக்குள்ளே இறங்கி போய் அந்த போட்டை கவுத்து விட்டுட்டு வருது. முதல்ல போனதும் இந்த நாயை கொத்துன்னு கொத்திட்டு அதுக்கப்புறம் அவரோட தலை மேலே ஏறி உட்காந்து போட்டையே கவுத்துடுச்சு பாருங்க. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் கொஞ்சம் இடம் கொடுத்தா தலை மேலே ஏறி உட்காந்து குதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையாயிடுச்சு. இவர் இந்த குரங்கு கூட்டத்துக்கிட்ட கொஞ்சம் ஜாலியாக பழகுனதுனால எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவரை பந்தாட ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கமாக பிடிச்சு இழுத்துருக்கு. இதையே சாக்கா வச்சு நல்ல ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்துக்கிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம எப்போவும் மாடு சண்டை ஆடு சண்டை இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே சாதுவாக இருக்கிற கழுதைக்கே எந்த அளவுக்கு கோபம் வருது பாருங்க. கழுதை மேய்க்க வந்த இடத்துல திடீர்னு கழுதைங்களுக்கு இடையில சண்டை வந்துடுச்சு. இனிமே கழுதையை ரொம்ப சாதாரணமாக நினைச்சு பேசிடக்கூடாது. இது உதைக்கிறதுல மட்டும் இல்லை, நல்லா கடிக்கிறதுலேயும் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும் போல. ஒரு கழுதை மெதுவாக நகர்ந்துக்கிட இந்த 2 கழுதைகளோட சண்டை முத்தி போச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பூனைகளுக்காக ஏதோ போட்டி நடத்துகிறாங்க. எல்லாரும் அவரவர் கையில் ஒரு பூனையை வச்சிருக்கிறாங்க. இங்கே ஸ்டேஜில் ஏறினதும் இந்த பூனைக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுச்சு. அதுக்கு இங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல. உடனே ஓனர் அம்மாவையே கடிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லி அடம் பிடிக்குது. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஓட்டு மேல இருக்கிற சின்ன தேன் கூட்டை கலைச்சு விடலாம் அப்படின்னு இவர் வந்திருக்கிறாரு. சின்னதா இருந்தாலும் அந்த கூட்டை தொட்டுட்டு அவ்வளவுதானே எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொட்டி தீர்த்திருக்கு. வலி தாங்க முடியாம எங்க ஓடுறதுன்னு தெரியாம ஓடிட்டு இருக்கிறாரு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல சண்டை போடுறதுல பறவைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சதே இல்ல. குடுமி பிடி சண்டை மாதிரி அழக பிடிச்சி இழுத்து கடிச்சு சண்டை போடுது. ரொம்ப கோபக்கார பறவைகளா இருக்கும் போலயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.